ஹாய் காய்ஸ், நான் உங்கள் டியாரா. லவ் ட்ராப் எபிசோட் நம்பர் 6 வீடியோக்குள்ளே போக முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். என்னென்னா, கமெண்ட் பண்ணுங்கடா. உங்களுக்கு எந்த ஸ்டோரி பிடிக்குது, எந்த ஸ்டோரி பிடிக்கல, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ என்ன நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள், என்ன நல்லா இல்லைன்றதே சொல்லுங்கள். அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஸோ அப்போ தான் நான் இன்னும் பெட்டரான ஸ்டோரிஸை கொடுக்க முடியும். அதனால்தான். தென் எனக்கு ரெகுலராக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுற சில பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக என்ன பார்த்துருப்போனா, ஜங்குக்கு ஃபீவர் டைமில் வயனாவனை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ அதிலிருந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ வயன் ஜங்குக்கோட பெட்டுக்கு பக்கத்திலே ஒரு சேரில் உட்கார்ந்த மாதிரியே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு மிட் நைட் மாதிரி ஜங்குக் ரொம்ப இருமிக்கிட்டே இருக்கான். அதை கேட்டு வயனும் எந்திரிச்சிடுறாங்க. சார் சார் என்னாச்சு சார்? ஓகேவா இருக்கீங்கல்ல? அது இருங்க சார், இருங்க, தண்ணி கொஞ்சம் குடிங்க அப்படி சொல்லிட்டு வயனும் தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. ஜங்குக்கும் குடிக்கிறான். அப்போ கொஞ்சம் அவனுக்கு ஓகேவா இருந்திருக்கும். வயனும் சரி டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் எதுக்கும் கேட்டுக்கிட்டே அவனை தொடுவோம், இல்லைனா அதுக்கு வேற ஏதாவது கத்திர போகிறான் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு, சார் அது டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். ஸோ உங்கள் ஃபோர்ஹெட்டை கொஞ்சம் டச் பண்ணிக்கலாமா? இதை கேட்டுட்டு ஜங்குக்கு எதுவும் சொல்லலை. ஜஸ்ட் வயனை ஸ்டேர் பண்ணிக்கிட்டு மட்டும் இருக்கான். ஐயோ, இவன் ஏன் இப்படி பார்க்குறான்? கத்தி ஒரு கூப்பிட்றானா? அது சார், ஃபீவர் குறைஞ்சிருக்கான்னு பார்க்கணும்ல, அதுக்கு தான். அப்போது ஜங்குக்கும் ஓகேன்னு சொல்கிறான். வயனும் பார்க்குறாங்க, கொஞ்சம் ஃபீவர் இருக்குதான், பட் முன்ன இருந்ததை விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மார்னிங்க்கு முன்னுக்கு ஓகேவாயிடும்னு நினைக்கிறேன். உனக்கு கோவம் வரல? என்ன? இல்லை, அது இதெல்லாம் பிடிக்காம தானே பண்ணுற, அதான் உனக்கு கோவம் வரலையான்னு கேட்டேன். வருது தான், உன் மூஞ்ச பார்த்தாலே அப்படியே பத்திக்கிட்டு வருது. என்ன பண்ணுறது? உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு. மைண்ட் வாய்ஸா? நான் எதுவும் யோசிக்கலே அப்படின்னு ஜங்குக்கு வயனை பார்க்குறான். அது சார், அடுத்த ராத்திரியில் இப்படி ஒரு டவுட் உங்களுக்கு தேவையா? நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சார். ஃபீவர் டைம்லலாம் ரொம்ப யோசிக்கக்கூடாதா? அப்படி யோசிச்சோன்னா மூளை பதிச்சு மூளை சவடைஞ்சிடுவாங்களாம். இதை கேட்டுட்டு ஜங்குக்கும் அடி பாவின்ற மாதிரி ஒரு லுக் விட்றாரு. ஐயோ, உண்மையாதான் சார், உண்மையாதான். நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு படுங்க, காலையில் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, படுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பில்லோலாம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஜங்குக்கும் ஏனே தெரில வயனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். வயன் திரும்பக்குள்ளே அதை அவன் காட்டிக்கல. அதுக்கப்புறம் அவனும் படுத்து தூங்கிடுறான். ஸோ இப்படியே மார்னிங்கும் ஆயிருக்கும். ஜங்குக்கு ஓரளவு ஃபீவர்லாம் ஓகே, பட் அவனுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் மட்டும் இருந்துகிட்டே இருக்குது. வயன் அவனை ரெஸ்ட் ரூம்க்கு கூட்டிகிட்டு போகிறதோ வரதுமா இருக்காங்க. சார், நான் ஏதாவது குக் பண்ணி தரேன், சாப்பிட்றீங்களா? இல்லை இல்லை, எனக்கு வேணாம், ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அதே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க சார், அதனால தான் அப்படி இருக்குது. நீங்கள் அதை யோசிக்காதீங்க, இருங்க, நான் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வயனும் குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஜங்குக்கு கொடுக்குறாங்க. அவனும் சாப்பிட்றான். சார், நம்ம போகிற வழியில் ஹாஸ்பிட்டல் போயிட்டே போகலாம் அப்படின்னு வயன் சொல்ல ஜங்குக்கும் ஓகேன்னு சொல்கிறான். வயனுக்கு ஒரு மாதிரி ஜங்குக்கை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது. நம்ம நிறைய தடவை மனசுக்குள்ளேயே அவனை கழுவி ஊற்றிருக்கோம், அதனால தான் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஸோ இப்படியே வைஷ்யவும் வயனுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருப்பா. ஜங்குக்கும் வயனும் கிளம்புறக்க ரெடி ஆயிட்டாங்க. டேங்கும் வீட்டுக்கு வந்திருப்பான் ஜங்குக்கு வயனோட சேர்ந்து போகிறதுக்கு. அப்போ வயன் ரொம்ப சிம்பிளாக தான் ரெடியாக இருப்பாங்க, ஆனால் பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்காங்க. ஸோ அவங்க ரெடியாகி முடிக்கிற நேரம் டேங்கும் வந்திருப்பான். ஸோ டோர் பெல்லை ரிங் பண்ணுறான். வயன் போய் கதவை திறக்கிறாங்க. திறந்தோன்னே டேங் அப்படியே வயனே ஒரு நிமிஷம் ஸ்டேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். சாருக்கு காற்றே வரலனாலும் காற்றடிக்கிற மாதிரியே இருக்குது. டேய் டேங்கு, எப்பட்றா? ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுடா, உன்னோட அந்த செலெக்ஷன் எல்லாம் வேற லெவல்.
ஆஹா அட்டம் உள்ள வாங்க. தோ வந்துட்டேங்க, வந்துட்டேன். இந்த ஹேரை மட்டும் பக்கா அப்படின்னு சொல்லிட்டு வயன் பார்க்கணுன்றதுக்காக ஹேரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பெல்ட்டு பேண்ட்டெல்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி என்னென்னோ பண்ணிட்டு இருக்கான். பட் வயன் நார்மலாக எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகே எங்க வயன் மச்சான் இருந்த நிலைமைக்கு இப்போ உயிரோட இருக்கானா என்ன? சும்மா வயன், நாங்கள் யூஸ்வலாகவே இப்படியெல்லாம் தான் பேசிக்குவோம். நீங்கள் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. ஆஹா அப்போ இப்போ அவன் ஓகே தானே, வார நிலைமையில இருக்கான்ல. அப்போ வயனும் நேற்று நைட்லேருந்து என்னென்னலாம் நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்போ உள்ளே ரெடியாகிக்கிட்டு இருந்திருப்பான். வயனுங்கிட்ட சொல்ல சொல்ல அவங்க அதை கேட்குறானோ இல்லையோ அவங்க பேசக்குள்ள முடிய காது பின்னாடி டக் பண்ணுறது, அவங்களோட காதில் இருக்கிற அந்த குட்டி ஜிமிக்கி ஆடுறது, அப்புறம் அவங்க ரொம்ப வரிடாக பேசுவாங்கல்ல அப்போ அவங்கள்ட்ட ஐப்ரோஸ் விரிகிறது, கண்ணு இப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் அது எல்லாத்தையும் தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால ஃபஸ்ட்டு அங்கே போயிடலாட்டம். போகலாம் போகலாம். ஓகே அப்படின்னு வயன் போ பார்க்க ஐயோ எங்கே போகலான்னு. வயன் ஆமாம் நம்ம 2 பேரும் எங்கே போகலான்னு சொன்னீங்க? நம்ம 2 பேருமா? ஜங்குக் சார் தானே வருவார். அவன் எதுக்கு? என்ன ஹாஸ்பிட்டலுக்கு அவரை தானே கூப்பிட்டு போகணும். ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு மச்சான் தானே கூப்பிட்டு போகணும். என்னாச்சுட்டேன் காலையில் வெள்ளனா எழுந்திரிச்சனால எதுவும்? இருங்க நான் காஃபி ஒன்று போட்டு எடுத்துகிட்டு வரேன், குடித்தா கொஞ்சம் தெளிவாகும்னு நினைக்கிறேன். போய் நீயும் இமேஜ் டேமேஜ் பண்ணுறியடா. ஐயோ வேணாங்க வேணாங்க, எனக்கு காஃபி பிடிக்காதுங்க. நீங்கள் வாங்க, ஜேகே வர வரைக்கும் சும்மா பேசிகிட்டு இருக்கான். வயனும் சரின்னு வந்து உட்காராங்க. பையன் ஒரு நிமிஷம். என்னட்டையா நீங்கள் ஒன்று நோட் பண்ணீங்களா? என்னது? என்னங்க நீங்கள் நோட் பண்ணலையா? என்ன எனக்கு புரியல. நம்ம 2 பேரும் சேம் கலர் ட்ரெஸ்ஸு போட்டு இருக்கோங்க. வயனுக்கா என்னமோ பெருசாக சொல்ல வந்தானே பார்த்தா ட்ரெஸ்ஸு தான் சொல்கிறானா அந்த மாதிரி இருக்கு. எப்படி இதெல்லாம் கடவுள் செட்டிங்க. அப்போது இன்னைக்கு நீங்கள் எனக்கு சாக்லேட் வாங்கி தரணும். இல்லை நீங்கள் வாங்கி தர வேணாம், நான் உங்களுக்கு வாங்கி தரேன். ஏங்க சிரிக்கிறீங்க? இல்லை நீங்கள் இன்னும் சின்ன பையன் மாதிரியே பேசுகிறீங்க. ஆமாங்க நான் ஆளு தான் பெரிய ஆள், ஆனால் என்னோட மனசு அப்படியே குழந்த மனசுங்க. நான் ஒரு மீசை வச்சக்கோ. ஐயோ மீசை இல்லையோ, அது லைட்டாக டங்கு. ஐயோ சிரிக்கக்குள்ள இன்னும் நல்லா இருக்காதே, என் ஹார்ட்டு பீட்டு நிற்க போகுது. முடியலையே. இப்படி டேமும் வயனும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ரூம்லேருந்து ஜங்குக்கும் வந்திருப்பான். அப்போது வயன் சிரித்து பேசுகிறது ஜங்குக்கும் ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவள் சிரிக்கிறத கொஞ்சம் அட்மையர் பண்ணுறான். லைட்டாக ஒரு ஸ்மித் பண்ணிக்கிட்டு ஒச்சை கட்டிட்டு வெளியே வரான். அவனை கண்டோன்னே சடனாக வயன் சிரிக்கிறத நிப்பாட்டிடுறாங்க. சோஃபாலேருந்து எந்திரிச்சு நிற்கிறாங்க. டேங் கூட பேசுகிறப்ப இருந்த அந்த ஃபேஸ் ஜங்குக்கு பார்த்தோன்னா அப்படியே ஃபேட் ஆகிடுது. இது ஜங்குக்கு பார்க்க ஒரு மாதிரி காண்டாக இருக்குது. நானா பேயா, மூஞ்சி அப்படியே ஆர்டிக்கில் இருந்து அண்டார்டிக்கு போகுது. இப்படி நினச்சிக்கிட்டே வயனை முறைச்சி பார்த்துட்ருக்கான். வயனா இவன் எதுக்கு தேவையில்லாமல் முறைக்கிறான்? நான் எதுவுமே பண்ணல. ஒரு நேரம் நல்லா இருக்கும், ஒரு நேரம் முறைக்கிறான். ஃபீவர் வந்ததுலேருந்து சரியே இல்லை. விசித்திரமான வைரஸ் எதுவும் தொத்திருச்சா? இந்த மாதிரி அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. பொட்டையும் டே மச்சான் அப்படின்னு சொல்லி போய்ட்டு ஜங்குக்கை கட்டி பிடிச்சிட்டு அவனோட நெத்தி கழுத்தெல்லாம் தொட்டு பார்க்குறான். இப்போ சரியாயிடுச்சாடா? எனக்கு எவ்வளோ கவலையாக இருந்துச்சு தெரியுமாடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கண்ணெல்லாம் கசக்குறான். இல்லை ஒன்றும் அவங்க கண்ணிலிருந்து வரல, ஸோ ரொம்ப ட்ரை பண்ணாத, கண்ணு கலண்டு வெளியே வந்துட போகுது. டே உண்மையாதான்டா, நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா? எனக்கு பேசக்கூட வர. இதை பார்க்க வயனுக்கு தான்
எந்த ஆக்டிங் கிளாஸ் போயிருப்பானா இருக்கும், இப்படி நடிக்கிறா அந்த மாதிரி பார்க்குறாங்க. மச்சான் போதும்டா, நான் இருக்கனா போய் சேர்ந்துட்டேன், நான் பார்க்கணும்னு நினச்சி தானே வந்த. டேய் இல்லடா மச்சான். டேய் போதும் போதும் என்ன, இப்போதான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. நீ பண்ணுற இந்த ஆக்டிங்லாம் பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி வயிற்ற புரட்டிட்டு வந்துடும் போல இருக்கு. இதை கேட்டு வயன் சிரிக்க, அசிங்கப்படுத்திட்டான்டா. சரி, ஹாஸ்பிட்டல் போகணும், அப்புறம் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண போகணும். இப்படி பேசிக்கிட்டு இருந்தா எத்தனை மணிக்கு போகிறது? ஒரு பங்க்சுவாலிட்டியே இல்லை. ஓ காட், சொல்லி வெட்டாக்குனே மச்சான். இப்படின்ட்டு டேங் ஜங்குக்கை பார்க்க, ஜங்குக்கு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு நிற்கிறான். புரியுது புரியுது, இதுக்கு மேலே இங்கே நின்றோனா ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு என்னோட அந்த 7வது அறிவு சொல்லுது. ஸோ வாங்க கைஸ் போகலாம், கமான். இப்படி சொல்லிட்டு டேங் முன்னாடி போகிறான். ஜங்குக்கா இவனோட அலப்பறை தாங்க முடியலையே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்படியே காரில் போய் உட்காரக்குள்ள டேங்கே டிரைவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான். ஸோ அவன் முன்னாடி உட்காரான், ஜங்குக் பின்னாடி போய் உட்காராரு. வயன் பார்த்தோன்னா அவங்க பாட்டுக்கு டேங் பக்கத்தில் போய்ட்டு உட்காந்துட்டாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக ஆயிடுச்சு. ஒரு மாதிரி காண்டில் இருக்காரு. இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவன் எங்கேயாவது போய் உட்காரட்டும், நம்ம எதுக்கு அதை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்னு வேற தோணுது. அங்கிட்டு டேங்கும் வயனும் வேற டேங்களோடலோடன்னு பேச, வயனும் சிரிக்குன்னு சொல்லிட்டு அந்த டிரைவ் போய்கிட்டு இருக்கு. ஜங்குக்கும் அதை பார்த்துட்டு தான் வராரு. கொஞ்ச நேரம் 2 பேரும் சைலண்டாக இருக்கீங்களா? டேய் இப்பெல்லாம் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தால் தாண்டா உடம்பு சீக்கிரம் சரியாகும். டேய் நீங்கள் 2 பேரும் பண்ணுறதுனால எனக்கு தலை தான் வலிக்குது, மூடிக்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் டேங்கும் வயனும் சைலண்ட் ஆகிடுறாங்க. ஸோ இப்படியே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு டேப்லெட் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஜங்குக்கும் டேப்லெட் போட்டுக்கிறான். அப்போது காருக்குள்ளே போய் ஏறக்குள்ள பையன், சார் நீ பேக் சீட்டில் வந்து உட்காரு. என்ன பண்ணுறான்? டே எதுக்குடா? வயன் முன்னாடியே உட்காரட்டும்டா, நீ பின்னாடி ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக உட்காந்து வரலாம்ல. அது லேப்பில் ப்ராஜெக்ட் விஷயம் கொஞ்சம் பார்க்க இருக்கிறதான். ஓகே சார், நான் பார்க்குறேன். நான் முன்னாடி உட்காந்தே அதெல்லாம் பார்க்குறேன், நீங்கள் பின்னாடி கம்ஃபர்டபுளாக வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை கேட்டு ஜங்குக்கா என்ன இப்படி சொல்லிட்டா அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போது வயனை பார்த்து முறைக்கிறாரு. என்ன சொல்லிட்டேன்னு இப்போ முறைக்கிறான், பின்னாடி தான் உட்காரணுமோ? உட்காந்து தொலைவோம். ஓகே சார், நான் பின்னாடி உட்காரேன் அப்படின்னோடனே அப்பையும் ஜங்குக் முறைச்சி தான் பார்த்துட்ருக்கான். உட்காரு சார். ஸோ அப்படி சொன்னோன்னே ஜங்குக்கும் அப்படியே தான் கோவத்தோடு போயிட்டு பின்னாடி உட்காடுறான். வயனும் போய் உட்காடுறாங்க. டேங்கா, ஐயோ என் மஞ்ச கட்டுமைனா பின்னாடி போயிடுச்சு, வை திஸ் கொலவெரி காட் அப்படின்னு நினச்சிட்ருக்கான். ஸோ இப்படியே போக பின்னாடி வயனும் ஜங்குக்கும் லேப்டாப்பில் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. வயன் சொல்கிற சில விஷயத்துக்கு ஜங்குக் ஓகே அப்படின்னு சொல்கிறான். வயனுக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னோட ஓவர் நைட்டில் ஏதாவது மாறிடுச்சா, இல்லைன்னா உடம்பு சரியில்லாதனால கொஞ்சம் அடக்கி வசிக்கிறானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கக்குள்ள ஜங்குக் டேப்லெட் குடிச்சிருப்பான்ல, அதனால அவனுக்கு தூக்கம் சொல்லட்டுது. என்னாச்சு சார்? தூங்கணுன்னா தூங்குங்க, நான் அதை பார்க்குறேன் அப்படின்னோன்னே இந்த மாதிரி ரொம்ப கேரிங்காக பேசுகிறதுலாம் ஜங்குக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. ஸோ வயனை ஸ்டேர் பண்ணிக்கிட்டே இருக்கான். வயனுக்கா என்னடா நேற்றுலேருந்து ஒரு மாதிரி திடீர்னு ஃப்ரீஸ் ஆகிடுறான், என்ன நடக்குது அவனுக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அவங்க லேப்பை வாங்கிட்டு அவங்க அதில் ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜங்குக்கும் அப்படியே விண்டோ சைட் சாஞ்சி தூங்கி இருப்பான். வயனும் அப்படியே லேப்பை பார்த்துட்ருக்க, அதை ஃப்ரண்ட்டிலேருந்து டேங் மிரர் வழியாக பார்த்துட்ருக்கான். பக்கத்தில் இல்லைன்னா என்ன இப்படி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி அவனுக்கு இருக்குது. ஸோ இப்படியே அந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுற இடத்துக்கும் போயிட்டு எல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க. ப்ராஜெக்டும் பக்காவாக சக்ஸஸ் ஆகிருந்துருக்கும். 3 பேருமே செம்ம ஹாப்பி. அப்போது ஜங்குக் வயனை கூப்பிட்டு, வயன் நெக்ஸ்ட் வீக்குள்ளே ஷெடியூல்லாம் ஒழுங்காக பார்த்துரு, அப்புறம் அங்கே வந்துட்டு என்னை டென்ஷன் ஆகிட்டு இருக்காத, புரியுதா? ஸோ ஒழுங்காக பார்த்து ரெடி பண்ண, ஓகே? என்ன நெக்ஸ்ட் வீக்கா? ஏன் நெக்ஸ்ட் வீக் என்ன சார், நீங்கள் மறந்துட்டீங்களா என்ன? நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
இப்படி சொல்லிட்டு வயன் பாட்டுக்கு போயிட்டு காரில் உட்காந்துட்டாங்க. இங்கிட்டு ஜங்குக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுனே தெரில. ஸோ அவன் எதுவுமே பேசலை. அவனும் வந்து காரில் உட்காடுறான். ஸோ அந்த டிரைவ் போக்குள்ள ஜங்குக்கு ஒரு மாதிரி சைலண்ட்டாக தான் வரான். ஒரு மாதிரி அவனுக்கு கவலையாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அப்படியே எனக்கு இருக்கணும்னு அவனே யோசிச்சுக்கிறான். அப்படியே போய்கிட்டு இருக்கக்குள்ள வயன் இறங்க வேண்டிய இடமும் வந்திருக்கும். ஸோ வயனும் இறங்கிட்டு பாய்ட்டேன். பாய்ங்க, அப்போ சேஃபாக போயிடுங்க. ஓகேட்டேன். இப்படி சொல்லிட்டு பின்னாடி பேக் சீட்டுக்கு வராங்க. ஜங்குக் லைக் எதையோ பறி கொடுத்தவன் மாதிரி உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ பின்னாடி வயன் வந்து நிற்கிறது ஜங்குக் கவனிக்கலை. அப்போ வயன் கிளாஸை தட்டுறாங்க. ஜங்குக்கும் கிளாஸை திறக்க நான் அப்போது கிளம்புறேன் சார். இதுக்கு ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. வயனை பார்த்துக்கிட்டே மட்டும்தான் இருக்கான். சார், நான் கிளம்புறேன்னு சொன்னேன். ஓகே. இப்படி ஜங்குக்கு சொல்ல வயனும் போயிடுறாங்க. லைக் ஜங்குக்கு எதையோ மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. வீட்டுக்கு போக வரைக்கும் அப்படி தான் இருக்கான். வீட்டுக்கு போனோன்னையும் ட்ரெஸ்ஸை கூட மாற்றாமல் அப்படியே போய் பெட்டில் படுத்துடுறான். லைக் அவனுக்கு ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. இன்னொரு பக்கம் அவனே யோசிச்சுக்கிறான், அவளை தான் நமக்கு பிடிக்காது, அப்புறம் எதுக்கு இப்படியெல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி முழுக்க மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கான். தூக்கமும் வந்து தொலைய மாட்டேங்குது. ஸோ இப்படியே அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போக்குள்ள தான் இன்னொன்று வயனோட ப்ரெசன்ஸை அவன் மிஸ் பண்ணுறான். ஏன்னா எப்போயுமே வயன் ஜங்கு கூடயே தானே இருப்பா. எங்கே போனாலும் அவன் கூட தான் போவா. இது சரியா சார், அது சரியா சார்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு நிற்பா. ஈவன் சின்ன ஒரு தலைவலினா கூட டேப்லெட் போடுறீங்களா சார், காஃபி ஊற்றவா சார் அப்படின்ட்டு என்னதான் திட்டுனாலும் திட்டையும் வாங்கிக்கிட்டு மனசாட்சி உறுத்துதுன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு நிற்பா. இப்போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த கேபின் எம்டியாக இருக்கிறத பார்க்க தெரியல. அப்படி பார்க்கவே ஜங்குக்கு அது பிடிக்கல. ஜங்குக்கிட்ட சண்டை போட்டாலும் நாள் முழுக்க ஜங்குக்கோட பேசிக்கிட்டு இருக்கிறதுனா அது வயன்தான். இப்போ அட்லீஸ்ட் அப்படி சண்டை போட்டு பேசுகிறதுக்கு கூட ஜங்கு கூட யாரும் இல்லை. லாஸ்ட் 1 மந்த்தும் வயன் ஜங்குக்கோட பெருசாக பேசியிருக்க மாட்டாதான். ஆனால் அவளோட ப்ரெசன்ஸ் அங்கே இருந்ததுனால அப்போது அவனுக்கு அது பெருசாக தெரிஞ்சுக்கல. இப்போது அதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப எம்டியாக இருக்குது. ஸோ அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்போ அங்கே நம்ஜூன் வராரு. சார், மே ஐ கம் இன்? எஸ் மிஸ்டர் நம்ஜூன். சார், 1 மந்த்துக்கு முன்னாடி நியூ செக்ரட்டரியை செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க சார். அதுக்கு ஒரு 10 பேர் மாதிரி நம்ம ஆஃபீஸ்லேருந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் சார். ஸோ இன்றைக்கி நீங்கள் அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்தீங்கன்னா பிஏவை செலக்ட் பண்ணலாம் சார். இல்லைனா ஒர்க்லாம் ரொம்ப பெண்டிங் ஆயிரும். அதான். ஓகே. அவங்கள ஒவ்வொருத்தராக கேபின்குள்ளே வர சொல்லுங்கள். ஓகே சார். இப்படி நம்ஜுன்னு சொல்லிட்டு போக ஒவ்வொருத்தராக வராங்க. பட் ஒவ்வொருத்தனையும் பார்த்து பேசக்குள்ள இது வயன் இல்லை அப்படின்னு தான் அவன்ட்டு மனசு சொல்லுது. ஸோ அதையும் மீறி அவன் கண்ட்ரோல் பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்டையும் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கான். பட் அவங்க யாருமே வயன் அளவுக்கு இருக்க மாதிரி தெரியல. ஈவன் மேல் ஸ்டாஃப்ஸே ஒரு போல்டாக அப்படியெல்லாம் இல்லாமல் நடுங்கிக்கிட்டு தான் ஜங்குக்கிட்ட பேசுகிறாங்க. அதுலேயும் ஏதாவது கேட்டு அவங்களாம் ஒரு ஆன்சர் சொல்லக்குள்ள ஏன் இது எப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவாக சொல்கிறான். அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக. பட் அவங்கெல்லாம் ஆமாங்க சார், நீங்கள் சொல்கிறது தாங்க சார் சரின்னு சொல்லிட்டு மண்டையை ஆட்டிட்டு நிற்கிறாங்க. வயன் அப்படி இருக்க மாட்டால. ஜங்குக் சொல்கிறது தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப தைரியமாக நான் சொல்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு பாயிண்ட் எடுத்து வைப்பா. அப்படி இவங்க தைரியமாகவும் யாரும் இருக்காங்கல்ல. ஸோ ஜங்குக் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். அந்த 10 பேரில் யாரையும் அவன் செலக்ட் பண்ணவே இல்லை. ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். அதை நம்ஜுன்னு பார்க்குறாரு. அவரை லைட்டாக ஸ்மிக் பண்ணுறாரு. வயன் மேம் இருக்கக்குள்ள அவங்கள என்னெல்லாம் பாடுபடுத்துறீங்க, இப்போது தலையில் கை வச்சாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அப்படியே 1 வீக் கிட்ட போய்கிட்டு இருக்கு. நிறைய ஒர்க்ஸ் பெண்டிங்காக இருக்குது. அதுக்கு மேலே வயன் இல்லாதது வேற ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனாலேயே அவனால் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. ஸோ அவன் அப்படியே தான் அவனோட கேபினில் உட்காந்துருந்துட்டு நம்ஜூனுக்கு கால் பண்ணுறான். மிஸ்டர் நம்ஜூன். சொல்லுங்கள் சார். என்னோட கேபினுக்கு கொஞ்சம் வர முடியுமா? ஓகே சார். இப்படி சொல்லிட்டு நம்ஜூனும் கேபினுக்கு வராரு. சொல்லுங்கள் சார். எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது. ஸோ காஃபி ஒன்று. ஓகே சார், இருங்க நான் கொண்டு வர சொல்கிறேன். இப்படி சொல்லிட்டு நம்ஜுனும் போய் சொல்ல
காஃபியை கொண்டு வந்தோன்னே ஜங்குக்கும் அதை குடிச்சிட்ருக்கான். சார் டேப்லெட் எதுவும் இல்லை மிஸ்டர் நம்ஜூன், நான் ஓகே தான். சார் நான் சொல்கிறேன்னு எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நிறைய பெண்டிங் இருக்குது சார். இப்படியே போனால் பெண்டிங்கை முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். எண்ட் ஆஃப் த மந்தில் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் சார். ஸோ நீங்கள் அதுக்கு ஏதாவது பண்ணணும். யா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் அதுக்கு ஏதாவது பண்ணுறேன். அதோடு சார், நீங்கள் ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டை செலக்ட் பண்ணாதான் இதெல்லாம் ஓகேவாகும் சார். ஸோ அதையும் கொஞ்சம் சீக்கிரமாக. அப்படின்னு ஒன்று ஜங்குக்கு ஹெட்டை மட்டும் நோட் பண்ணுறான். பட் அவனுக்கு வயனை தவிர வேறு யாரையும் அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியல. ஸோ ஓகே காய்ஸ், இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். மிச்சத்தை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ தென் பாய் காய்ஸ்.